ஜூலை மாதம் துவங்கியுள்ளதால் சீனாவின் வானிலை வெப்பமாக உள்ளது. மேலும் அதிகரித்துக் கொண்டே வரும் காற்றின் அழுத்தம் புவியின் உஷ்ணத்தை மேலும் நீட்டிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜப்பான் முழுவதும் கடந்த ஆண்டை விட ஒட்டுமொத்த வெப்பநிலை அதிகமாக காணப்படுகிறது. காண்டாகோஷன் பகுதி மற்றும் டோக்கியோ பகுதியில் தெளிவான மேகமூட்டம் இல்லாத வானிலையே காணப்படும் என்று யூகிக்கப்படுகிறது. எனவே மலைகளுக்கு அருகில் உள்ள பகுதிகளில் எதிர்பாராத மழைப்பொழிவு குறித்து எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இப்பொழுது முக்கிய செய்திகள். டோக்கியோவில் மாஞ்சி கும்பலுக்கு இடையே ஏற்பட்ட தகராறின் காரணமாக ஒரு சில அப்பாவிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவத்தில் 6 பேர் பலத்த காயமடைந்துள்ளனர். ஒருவருக்கு தீவிர காயம் காரணமாக இதய நுரையில் அடைப்பு ஏற்பட்டு சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். காயம் ஏற்பட்ட நபர் டோக்கியோவில் ஷிபுயாவை சேர்ந்த 20 டாச்சிபானா எங்க கேள்விப்பட்டிருக்கனே. அடையாளம் காணப்பட்டுள்ளார். டோக்கியோவின் ஷிபுயாவில் இருந்து மற்றொரு பாதிக்கப்பட்டவர் தச்சிபானா சானின் மூத்த சகோதரி தச்சிபானோ இனாடனா சான், வயது 26. அவங்க என்ன சொன்னாங்க? ஹினாட்டாவா? வெளிப்படையாக சொல்லணுன்னா எனக்கு இருந்த ஒரே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அவன் மட்டும்தான். நாங்கள் 2 பேரும் மிடில் ஸ்கூலில் லவ் பண்ணோம். தகவச்சி நீ உள்ள இருக்கேன்னு தெரியும், வெளியே வா. என்னாச்சு ஆண்டி? என்னாச்சா? டிவி வால்யூமை கம்மி பண்றா, காதுல வலிக்குது. எத்தனை வாட்டி சொல்றது வந்துட்ட? மன்னிச்சிருங்க ஆண்டி. உனா மன்னிப்பு கேட்டுரு. இந்த காலத்து பசங்களாம் ஏன் இப்படி இருக்காங்களோ. நான் ஒரு தடவை சொன்ன விஷயத்த மறுபடியும் சொல்ல வைக்கிறேன் டாக்கிமச்சி. டிவிடியை எப்போ திரும்ப வாங்கினாலும் அதோட ஷெல்ஃபில் கரெக்டாக வச்சிடணும். இதை உன்கிட்ட சொல்லி அழுத்து என்னை மன்னிச்சிருங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது சாக்கு சொல்லு. டேய் அமைச்சா அங்கே பாடுறா. டேய் தம்பி இங்கே வாப்பா. அடி வாங்கிட்டு போறியப்பா என்கிட்ட. மன்னிச்சிடுங்க, நான் போகணும். நில்றா டேய். ஏய் மச்சான் சுத்து போடுங்கடா அவனை. இன்னைக்கு நீ காலிடா டேய். பாய்டா டேய், மாட்டிக்க. டேய் கோர்க்கிட்ட என்ன பண்ற? சே, என் லைஃபே இப்படி மாறி போச்சே. அந்த மேனேஜர் வந்து என்னை விட வயசு கம்மி, ஆனால் அவன் என்ன திட்டுறா. அந்த சின்ன பசங்க அவனுங்கிட்டலாம் நான் சாரி கேட்குறேன். என் வாழ்க்கையே மாறிடுச்சு. அதுவும் இல்லாமல் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட், ஒரே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், அவளே இறந்துட்டா. இப்போ நான் வெர்ஜின். வெறுப்புடா. மனுஷனுக்கு என்ன நடக்கூடாதா எல்லாம் எனக்கு தான் நடக்குது. செத்துடலான்னு தோணுது. வாழ்க்கையே வெறுப்பு தான். இல்லை, கண்டிப்பாக நான் சாக போகிறேன். ஆனால் இந்த நேரத்தில் கூட நான் எங்கள் அப்பா அம்மாவை நினைக்கல. என் கண் முன்னாடி நிற்கிறது ஹினாட்டா, என்னோட ஹினாட்டா. அவள் மட்டும்தான். நமக்கு கிடைச்ச நியூஸ் படி கிளாஸ் 2 வச்சிருந்த தச்சிபானா சானுக்கு டாக்கிமச்சி மேல ஒரு பெரிய கிரஷ் இருக்கு. டேய் என்னடா மச்சான் அந்த பொண்ணு உன்னை மட்டும் பிடிக்குது? ஆமா, அவ ரொம்ப அழகா இருப்பா. அதனால நம்ம கிளாஸ் மட்டும் இல்ல மத்த கிளாஸ் பசங்களும் சுத்துறாங்க. ஆமாப்பா, டாக்காமிச்சி மேல எப்படி அவருக்கு லவ் வந்துச்சு தெரியல எங்களுக்கு. என்னோட செகண்ட் இயர் மிடில் ஸ்கூல், அதை நினச்சி பார்க்கலாம். ஒரு பொன்னான நினைவுகள். அங்கே ஸ்கூலில் அடி வாங்குறதுல 2வது ஆள் நான் தான். அதுவும் இல்லாமல் அந்த டைமில் தான் எனக்கு ஒரு லவ்வர் இருந்தா. அதெல்லாம் வெறும் கனவு தான். முடிஞ்சிடுச்சு எல்லாம், இனிமேல் நடக்காது. ஓ சாரிக்கா. டேய் டாக்காமச்சி, ட்ரெயின் கிளம்பிடும்டா, டக்குனு வா. இதோ மறந்துட்டேன். டேய் என்னடா ஆச்சு உனக்கு? ஃப்ளாஷ்பேக்கை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல, அந்த ஹைட்டாக இருக்க பார்த்தீங்களா, இவன் தான் மொக்கோட்டோ. கீழே இருக்க மத்தியில் கண்ணாடி போட்டிருக்கோம், முடி கண்ணாடி. இவன் பேர் தான் யாமகிச்சி. அப்புறம் இவன் தான் எங்கள் கேங்கோட லீடர் ஹாக்கூன். அப்புறம் இவன் தான் டாக்குயா, என் சின்ன வயசு ஃப்ரெண்டு. யாமகிச்சி, இந்த வாரத்தில் என்ன பிரச்சனை உனக்கு தெரியுமாடா? இந்த வாரத்தில் பிரச்சனை கொஞ்சம் பெருசு மச்சான். இருக்கு நான் சொல்கிறேன். எனக்கு பசி வயிறை கிழிக்குது. முதல்ல ஏதாச்சும் ஒரு நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம். எனக்கு ஒரு ஹேம்பேக் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க, அது போதும். மச்சான், என்கிட்ட கூப்பன் இருக்கு, அது உங்கள் எல்லாருக்கும் பத்துண்டா. என்ன இது? மூஞ்சே கேவலமாக இருக்கு. என்ன இது? ஐயோ, இது வந்து மிடில் ஏஜில் இருந்த என்னோடய ஸ்கூலோட அந்த முகமாச்சே. ஐயோ,
இந்த ஏஜில் தான் நான் என்னை போட்டு உரிச்சு எடுப்பானுங்க எல்லாம். பேக்கெட்டில் என்ன இருக்குது? வெறும் 500 இன்னும். ஃபிஃப்ட் ஆஃப் ஃபோன்பா, மெமரிஸ் தான் போடு. என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதென்ன டேட்? ஜூலை 4, 2005 இருக்குது. அப்போ 1 2 3 4 நான் 12 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டேனா? ஹேய் டாகாமச்சி, மொபைலை என்ன வெறிக்க பார்த்துட்டு இருக்க? கிளம்பலாம் வா. செத்ததுக்கப்புறம் காண்ற கனவெல்லாம் ஒரிஜினல் மாதிரியே இருக்குப்பா. டேய் தாக்கிமாச்சி, உனக்கு என்னடா ஆச்சு இன்னைக்கு? எப்பயும் நல்லா வெளுத்து கட்டுவா, எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் மட்டும் போதுமா? ஆமாப்பா, எனக்கு இது போதும். எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன். என்னமோ சொல்கிறா, சரி விடு. தாக்கிமாச்சி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் கசின் சிவியா டோர்னமெண்ட்டுக்குள்ள லீடர் ஆயிட்டான். இனிமேல் நம்ம மேலே ஒரு பையன் கையை வைப்பானா? மாசம் நம்ம எல்லாம் சொல்லி கெத்து காட்டுவோம்ல. என்ன முசாருவா? என்னோட கசினா? அவன் வந்து எப்படா கேங் லீடராக இருந்தான்? கைஸ் ஒரு நிமிஷம். சரி, மாசர் வந்து அங்கே கேங் லீடராக இருந்தால் நம்மளுக்கு என்னப்பா யூஸ்ஃபுல்லு? எனக்கு யூஸ்ஃபுல் மாதிரி தெரியலையே. என்னாச்சு? ஏன் இப்படி பார்க்க? இன்னைக்கு நீ பண்றது எல்லாம் வினோதமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். கோதால இறங்கி பொழந்து கட்டுவாங்க. தம்பிங்களா, நீங்கள் அடி வாங்க போறீங்க. பாஸ்ட்ல மொசாரு வந்து நான் தான் தேர்ட் இயரோட கேங்குன்னு சொல்லவே இல்லையே என்கிட்ட. மச்சான், இன்னைக்கு செகண்ட் இயர் ஸ்கூல் பசங்களை அடிக்கிற அடியெல்லாம் அவனுக்கு நம்ம பக்கமே வரக்கூடாது. புரியுதா? என்ன, நம்ம அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு சண்டை போடணுமா? என்னடா சொல்றீங்க? யாராச்சும் எடுத்து சொல்லி உனக்கு ஃபர்ஸ்ட் புரிய வைங்க. டாக்காமிச்சி, அவனுங்க நம்மளை வந்து கேவலமாக நினைக்கிறானுங்க மச்சான். அதனால அவனை அடிச்சு தான் ஆகணும். சண்டை போட்டேன். அவனுங்க நம்ம கேவலமாக நினைக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சண்டை போடணுமா? இதுக்கு முன்னாடி சண்டையை போடாத மாதிரி உலகமாக நடிப்பு நடிக்கிறேன். சண்டைன்னு வரப்போ எகிரி போய் முதல்ல பேக் ஃபெஸ்ட் கொடுக்குற முதல் ஆள் நீதானடா. என்னது பேக் ஃபிஸ்டா? தாக்கிமாச்சி ஒரு வெறி கொண்ட வேங்கடா. எங்களை வழி நடத்துங்க கமாண்டர் தாக்கிமாச்சி. ஹோட்டல் டேபிள உடச்சு பாத்திரங்களை வைக்க போறீங்க. ஐயோ, இங்கே என்ன நடக்குதுன்னே புரியலையே. இங்கே எல்லாம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. ஐயோ, அங்கே ஃப்யூச்சரில் என்ன நடந்துச்சு மாதிரி தெரியல. நம்ம மொசோரை வந்து உண்மையாலே கேங் லீடராக இருந்தானா? அவன்கிட்ட நம்ம பேசணுமா? பசங்களா, நீங்கள் சிவியா ஸ்கூலில் தானே படிக்கிறீங்க? ஆமாண்ணே. அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க இந்த சண்டையில். என்னடா சண்டைன்னு பேசுறீங்க? ஐயோ டே, நான் 10 வருஷம் ஆச்சுடா சண்டை போட்டு. அதுவும் சண்டைலாம் போட மாட்டேனேடா, பெண்ணாத்துக்கிட்டு இருப்பேனே. ஐயோ அண்ணா, எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுண்ணா. நான் ஃபர்ஸ்ட் இயர் தானா. ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற சம்ப பசங்களா நீங்க? செகண்ட் இயர் பசங்க எங்கே போனான்னு கூட மாடா உங்களுக்கு தெரியாது. ஐயோ, இவ்வளோ முரட்டுத்தனமாக நடந்துக்கிறானுங்களே சின்ன பசங்க கிட்டேயே. இவனுங்க கூட நம்ம போக முடியாது போலயே. ஒரு நிமிஷம், இது வந்து வெறும் கனவு தானே. அப்புறம் எதுக்கு நம்ம பயப்படணும்? என்னடா செகண்ட் இயர் பசங்க எங்கே தேனாலும் கிடைக்க மாட்டானுங்க. பார்க்குறவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் இயரா இருக்கா இல்லைன்னா தேர்ட் இயரா இருக்கா? எங்கடா போயிட்டானுங்க அவனுங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு வேலை வேணுமே பண்ணுவானுங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம தேடுற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சு பயந்து எங்கிட்ட போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க போல பொடி பசங்க. கரெக்டா சொன்ன மச்சி. இந்த பார்க் எனக்கு ஞாபகம் இருக்கு. மாசர் நம்ம பக்கம் இருக்கிற வரைக்கும் எந்த சின்ன பொடி பசங்களும் நம்ம கிட்ட வாலாட்ட முடியுமா? சரிதானே நான் சொல்றது? தாக்கிமிச்சி, அது சின்ன பொடி பசங்களா? இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, இல்ல அவங்க நீங்க தானே எங்க ஸ்கூல் செகண்ட் இயர் பசங்களை தேடிட்டு இருந்தீங்க? இவங்க தேர்ட் இயர் ஆச்சு. செகண்ட் இயர் பசங்களாம் ஸ்கூல் ட்ரிப் போயிருக்காங்கப்பா. இவங்க தேர்ட் இயரோட பைக் இருக்க எங்காச்சு. ஐயோ, இவனுக்கு மோசமானவங்களாச்சே. ஒரு ஆளா போயிட்டு அவங்களோட மூஞ்ச உடைங்க போங்க. நில்லுங்க. ஹே, நீங்க எல்லாருமே தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தானே, ரைட்? கண்ணுங்களா, அவங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்த சொல்ல போறேன். அவங்க கேங் லீடர் மாஸ்டர் எங்க எல்லாத்துக்கும் வேண்டப்பட்டவர். மாஸ்டர்வா? மேஷர் நீயாப்பா? நான் வந்துட்டு எதுவுமே சொல்லலப்பா. அவனுக்கு நடிக்கிறானுங்க, எனக்கு தெரியும். அப்படியா? சரி போ, எங்களுக்கு எல்லாருக்கும் ஜூஸ் ஆயிடும் போ. சரி, காசுப்பா. காசு இல்லை. அது காசு இல்லையா? ஒருத்தனுக்கும் ஒரு குத்துவோம் மூஞ்சில. இங்க எத்தனை பேர் இருக்காங்க பார்க்கலாமா? 1 2 3. சரிப்பா, வாங்கின்னு வரேன். ஹேய் தாக்கிமிச்சி, இப்போதான் எனக்கு புரியுது. மொசோரு எப்பயுமே ஒரு பணிவான பையன்தான். நான் அவனோட வயசில் சின்னவன்றதால என் முன்னாடி ரொம்ப கெத்தாக சீன் போட்டுட்டு இருந்தான். இப்போ புரிஞ்சிச்சுல்ல, அவன் கேங் லீடர் கிடையாது அங்கே ஒன்றும்.